நல்லா பாரு parallel combination of capacitor. இந்த parallel combination நல்லா பாரு இங்கே வோல்டேஜ் Vங்கிறதுனால இந்த ரெண்டு பாயிண்ட்குள்ள இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ V. அப்ப நல்லா பாரு இதுக்கு நடுவுல இருக்க வோல்டேஜ் V தான், இதுக்கு அக்ராஸா V தான், இதுக்கு அக்ராஸா என்னதான். இப்போ நல்லா பாரு assume that ஒன்ட்ட ஒரு பைப் இருக்கு, இதுல 3 வழியா தண்ணி போகலாம். அப்ப நல்லா பாரு டோட்டலா நான் 1 லிட்டர் தண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் தண்ணி இங்கே கொஞ்சம் தண்ணி இங்கே கொஞ்சம் தண்ணி இங்கே. அப்ப இது எவ்வளோ டிவைட் ஆயிருக்குது டோட்டல் ஆட் பண்ண எவ்வளோதான் 1 லிட்டர். கரெக்டா இல்லையா மேடம்? அங்க என்ன சேஞ்ச் ஆச்சு? நல்லா பாரு இங்க நான் எவ்வளோ கொடுக்குறேன் அதுதானே இங்கே வரைக்கும் போகும். இப்போ ஒன்றும் இல்லை அஸ்யூம் தட் சரியா, நீங்க எல்லாருமே வரிசையா உட்காந்துருக்கீங்க சரியா. நீங்க எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கீங்க? வரிசையா உட்காந்துருக்கீங்க ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல. நான் ஒரு பேப்பர் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, பேப்பர் பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒருக்கவன் வாங்குவான், அடுத்தவன்ட்டு கொடுப்பான், அவன் வாங்குவான், அடுத்தவன்ட்டு கொடுப்பான். கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்ப புரியுதா? சேமா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு பதிலா நான் ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, நான் தண்ணி பாட்டில் பாஸ் பண்ண சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் ஒரு 10 லிட்டர் தண்ணி பாட்டில் பாஸ் பண்ணியிருப்பானா? 10 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் 10 லிட்டர் ரெண்டாவது கொடுத்தானா, ரெண்டாவது எவ்வளோ பாஸ் பண்ணியிருப்பான்? மூணாவதுவன், நாலாவதுவன் 10 10 10 அப்படி தானே கடைசி வரைக்கும் போகும். அப்போ உள்ள போற தண்ணி சேமா, அப்ப சார்ஜ் சேம்னு சொல்லிக்கலாமா? புரியுதா? இப்ப பாரு என்னடா சரியா. இப்ப இந்த இடத்துல நல்லா பாரு சரியா, இது வந்து நான் 3 பிரிச்சுட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா மொத்தம் 3 பேர்கிட்ட இப்படி இப்படி பிரிச்சு கொடுத்துட்றேன். மேல வந்து ஒரு 3, நடுவில் இருக்கிறவங்கள்ட்ட 4, கீழே இருக்கிறவங்க 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன். கரெக்டா இங்க வந்து கொடுக்கணும். அப்ப நான் கொடுத்த 10 பாட்டில் வந்து இங்கே பிளஸ் இங்கே பிளஸ் இங்கே 3 பிரிஞ்சிருச்சா? என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? அப்ப நான் கொடுக்குற டோட்டல் நம்பர் ஆஃப் பாட்டில் என்ன ஆக போகுது? என்ன டிஃபிகல்ட்டி? திரும்பி இதே டெரிவேஷன் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்துறப்ப புதுசா கவனிக்கிற மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த டேபிள் இருக்கு பாத்தியா, இந்த டேபிள் மேல டிஎல்சி மேட்ச் நடக்கும். டிஎல்சி மேட்ச், டேபிள் லேடர் சேர். WW தெரியாது, ஒன்னு தெரியாது, எதுக்கு தான் இருக்கீங்க. Q is equal to Q1 plus Q2 plus Q3 சரியா. இப்ப இந்த இடத்துல Qக்கு பதிலா என்ன போடலாம்? C1V1 plus C2V2 plus. இப்ப நல்லா பாரு 3க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் சேம். கரெக்டா இல்லையா? 3க்கு அக்ராஸ் இருக்கிற அப்ப V சேம்ங்கிறதுனால as V is same அப்ப என்ன ஆகும்? புரியுதா? any difficulty? No. இப்போ என்கிட்ட சப்போஸ் n நம்பர் ஆஃப் கண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் இருக்கு. அப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிரும்? வெரி குட். எவ்வளோ? ஓகேவா? எஸ். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், parallel in parallel நான் parallel கனெக்ட் பண்றப்போ ரெண்டு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோ. ஏதாவது ரெண்டு வேல்யூ சொல்லு, ஏதோ ரெண்டு நம்பர் சொல்லு. 1 and 2 சரி, 1 and 2. நான் இதை parallel கனெக்ட் பண்ணா என்னோட எஃபெக்டிவ் எவ்வளோ? 3. கரெக்டா இல்லையா? எஃபெக்டிவ் எவ்வளோ வருது? 1 and 2 கனெக்ட் பண்ண எஃபெக்டிவ் வந்து 3. அப்போ என் ரிசல்ட்னு பார்த்தனா பெரிய நம்பரை விட பெருசா இருக்கு. ஆமாவா இல்லையா? ரிசல்ட் வந்து பெரிய நம்பரை விட பெருசா இருக்கு. புரியுதா? சீரிஸ்ல கனெக்ட் பண்ண இன் சீரிஸ் 1 and 2 கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? R1 R2 1 into 2 by R1 plus R2 1 plus 2 எவ்வளோ? கொஞ்சம் மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்காக சொல்லிடுறேன். என் ரிசல்ட்னு பார்த்தனா சின்ன வேல்யூவை விட சின்னதா இருக்கும். இதே வந்து உனக்கு ரெசிஸ்டன்ஸ் நான் 10thலயே நடத்திருக்கேன். கரெக்டா? வேற இல்ல இது வந்து எப்பயாவது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோன்றவங்க வேற ஏதாவது நம்பர் கொடு. 12 and 13 சரியா? 12 and 13 எவ்வளோ? என் ரிசல்ட்னு பார்த்தனா பெருசை விட பெருசா தான் இருக்குது. புரியுதா? வேற நம்பர் கூட ஏதாவது 5 and 6
இதை சீரீஸில் கனெக்ட் பண்ணு. 5 6 are 30 divided by 11. 30/11. சரி, அப்ராக்சிமேட்லி எவ்வளோ 2 பாயிண்ட் சம்திங் வருமா? கரெக்டாக 2.8 கிட்ட வரப்போகுது. எனி டிஃபிகல்ட்டி? அப்போ 2.8 பார்த்தோன்னா சின்ன நம்பரோட எனி டிஃபிகல்ட்டி? அப்போ நீ ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். நீ 2 ஆன்சருக்கு சீரீஸ் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஏன் உன் ஆன்சர் பார்த்தனா எதை விட பெருசாக இருக்கணும்? சீரீஸில் எப்படின்னா பெருசை விட பெருசு வரும். சீரீஸில் சின்ன நம்பரோட சின்னதாக தான் இருக்கும். சரியா? இப்போ பாரு, இதான் கொஸ்டின். சி எஃபெக்டிவ் கேட்குறாங்க. சி எஃபெக்டிவ் எவ்வளோ? 2 3 5. அப்போ சி எஃபெக்டிவ் என்ன? 10 மைக்ரோ ஃபேரட். Q released சார்ஜ் எவ்வளோ சார் ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் ஈச் செல்? நல்லா பாரு. Q is equal to என்ன ஃபார்முலா? Q is equal to CV. கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 10 மைக்ரோ ஃபேரட். வோல்டேஜ் எவ்வளோ? அப்போ டோட்டல் என்ன? 40 மைக்ரோ ஃபேரட். கரெக்டா? வெரி குட். சார்ஜ் இதில் இருக்கணும். எனி டிஃபிகல்ட்டி? ஓகே, இப்போ டோட்டல் சார்ஜ் தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன வேணும்? சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் இருக்கிற சார்ஜ் வேணும். அப்போ என்னோட Q1 பார்த்தனா C1 into V. C1 எவ்வளோ? V எவ்வளோ? V 8 மைக்ரோ கூலும். Q2 என்ன? எனக்கு அப்பல தெரியும். 3 into 12 மைக்ரோ கூலும். Q3 நல்லா பாரு. C1 plus C2 plus C3 C க்கு ஈக்குவலா? புரியுதா? சரி, அது ஓகே. நம்ம வந்து இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணதுனால நம்மளுக்கு வருது. ஏதோ ஷார்ட்கட்? நல்லா பாரு. Q is equal to CV. கரெக்டா? போன தடவை பார்த்தனா எது கான்ஸ்டன்டா இருந்துச்சு? Q கான்ஸ்டன்ட். கரெக்டா? அப்ப Q கான்ஸ்டன்ட்னால C is inversely proportional to V வந்துச்சு. இங்க எது கான்ஸ்டன்ட்? V கான்ஸ்டன்ட். அப்ப Q is directly proportional to C. அப்ப எங்க கெபாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும் அங்க சார்ஜ் என்னவா இருக்கும்? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப நல்லா பாரு. இங்க வந்து 2 கொடுத்துருக்காங்களா? அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். போன தடவை 1/x னு எழுதுவோம். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க டைரக்டா. அப்ப இங்க வந்து சம் 2x, இங்க வந்து சம் 3x, இங்க வந்து எனி டிஃபிகல்ட்டி? அப்ப டோட்டல் எவ்வளவு வருது? 10x. கரெக்டா இல்லையா? 10x. புரியுதா? டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? Q is equal to 10x. பேசிக்கலி பார்த்தா இதே தான் நம்ம இங்கேயே பண்ணியிருக்கோம். கரெக்டா? into 4 போட்டுருவாங்க x க்கு. ஏன்னா வோல்டேஜ் நமக்கு அப்புறம் 10x = 4 போடுங்க. நல்லா பாரு. இந்த இடத்துல 10x = 4. சார்ஜ் எப்படி நீ வோல்டேஜ் கூட ஈக்குவேட் பண்ணுவ? போன டைம் வோல்டேஜ் V1 + V2 வச்ச. கரெக்டா? அப்ப Q is equal to 10x. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இதை விட்டுரு. Q is equal to 10. எனக்கு டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்க போறது இல்லை. எனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து வோல்டேஜ் வேணும் 1. இது எனக்கு வந்து சார்ஜ் வேணும் 1 அக்ராஸா. அப்ப நான் Q1 எப்படி எழுதிக்கலாம்? Q1 பார்த்தனா இங்க கெபாசிட்டன்ஸ் இன்டு வோல்டேஜ். அப்ப நல்லா பாரு. இங்க 2 2 4s are 3 4s are 5 4s are. இந்த ரேஷியோ செக் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோ. புரியுதா? என்ன சொல்லுன்ட்டு புரியுச்சா? புரியுதே முகேஷ்க்கு? 4:1. எதுனா 4:1? 4 2s are 8, 4 3s are 12, 4 5s are 24. ஓ, அந்த எக்ஸோட வேல்யூ. அப்போ பேசிக்கலி பாரு. சப்போஸ் வந்துட்டு இந்த வேல்யூ கொடுக்காம இந்த சார்ஜ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. நல்லா பாரு. இந்த சார்ஜ் ப்ளஸ் இந்த சார்ஜ் ப்ளஸ் இந்த சார்ஜா? அப்போ பேசிக்கலி பாரு. இந்த சார்ஜ் Q ஈக்குவல் டு இது என்னது? C. எக்ஸ் பார்த்தோன்னா இந்த இடத்துல VF மாதிரி பிஹேவ் பண்ணுதா? அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது? 4 வோல்டேஜ். 40 divided by 10. புரியுதா?